முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. என்னடா இது, எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலும் அப்படி எதுவும் தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்மளாம் ஏதோ ட்ரை பண்ணுவோன்னு தெரிஞ்சு தான் புது ஆளுங்களை இறக்கி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு வலிக்குதுன்னு சொல்லு, நான் ஏஞ்சிட்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ அமைதியாக உட்கார். என்ன இன்னைக்கு இது ஒரு காலுக்கு கூட ஒழுங்கான ரெஸ்பான்ஸே இல்லை தானே? ஆமாம், ஆனால் ஏதாச்சும் உனக்கு கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். விக்கி, உனக்கு தெரிஞ்ச நம்பர் அவ்வளோதானா இல்லை இன்னும் ஏதாச்சும் இருக்கா? டே, நம்ம ஆல்ரெடி முக்காவாசி பேத்துக்கு ட்ரை பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில பேர், ஒரு 2-3 நம்பர் தாண்டா இருக்கும். டே அருண், ஐயோ சக்தி எந்திரிடி. ஏ ஆத்தி, பார்த்துடி. இந்த பைத்தியக்காரி தாண்டா தள்ளி விட்டா, சாரி. ஆமாம், என்ன எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கீங்க? நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோண்டா. அப்படியா? டே விக்கி, நீ என்ன இங்க? டே சக்தி, நிதிஷ் தாண்டா ஒரு ஃபைல் கொடுத்து அமுச்சு விட்டான், அதுதான் கொடுக்கறதுக்கு வந்தேன். டே, எல்லாரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க, ஒழுங்கும் உண்மையை சொல்லிடுங்க. காரணம் இல்லாமலாம் அப்படி எல்லாரும் ஒன்றா இருக்க மாட்டீங்க. டே மச்சான், அப்படிலாம் எதுவும் இல்லைடா. நல்லாவே மழுப்புறீங்கன்னு தெரியுது. என்ன துர்காவை காணோம் அதானே? டே, எப்படி உனக்கு தெரியும்? டே, நானே அந்த விஷயமா தான் அருணை பார்க்கறதுக்கு வந்தேன். இங்கே பார்த்தா ஆல்ரெடி எல்லாரும் கூட்டமாக இருக்கீங்க. டே, என்ன சொல்கிற? உனக்கு எப்படி தெரியும்? ஏய், துர்காவை யாரோ கடத்தியிருக்காங்கடி. அந்த கடத்தினவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. டே, என்ன சொல்கிறாங்க? அதான் பேசிகிட்டு இருந்தேன், இருங்க கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இப்போ கூப்பிடுவாங்க, அதுக்கு தாண்டா உன்கிட்ட வந்து பேசலான்ட்டு வந்தேன். அப்படியாடா சக்தி, நல்ல வேலை உனக்கே தெரிஞ்சிச்சு. துர்கா வேறு யாரும் கடத்தல, அவங்க அம்மாவே தான் கடத்தி வச்சுருக்காங்க. என்னடி சொல்கிற? அவங்க அம்மாவா? இவ்வளோ மோசமானவங்களா? ஆமாம் சக்தி, அவளுக்கு வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக நிதிஷ் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அம்மா நான் சொல்கிற பண்ண நீ கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இவன் இப்போ ஒத்துக்கிட்டான். அப்போ தான் துர்காவை வெளில விடுவாங்கன்னு. இப்போ நாங்கள் அப்படியே என்ன பண்ணுறதே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. சரி, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுன்னு திரும்ப. டே இருங்க, நானே கூப்பிட்றேன், நீங்களே கூப்பிட்றாதீங்கன்னு சொல்லி வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ யாரோ கூட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். சரி, எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், அந்த ஒரு காலுக்காக வெயிட் பண்ணலாமே. ம், ஆமாம். என்னடா உள்ள பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு வந்தீங்க? அது மேடம், அது அட, நீங்கள் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் இல்லை, அதான் அந்த பொண்ணு எதுவுமே சாப்பிடல, ஏதாச்சும் சாப்பிட்டுமே அந்த பொண்ணுக்கு பிடிச்சதா கேட்டு கொடுக்கலாமேன்றதுக்காக உள்ளே வந்தோம். ஆமாண்டா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எதையாச்சும் வாங்கி கொடுத்து திங்க வைங்க வெஸ்டாவில். நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ சரி, நான் வேணா எக்ஸ்ட்ரா 2 ஆள் விட்டுட்டே போகிறேன், பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன் மேடம், அதான் நாங்கள் 2 பேருமே போதுமே. இல்லை, எனக்கு ஏதோ தப்பாப்படுது, அதனால் நான் 2 பேரை விட்டு போகிறேன். சரிங்க மேடம், சரி, நாங்களே அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டு பண்ணி கொடுத்துட்றோம். சரி, அப்புறம் பார்த்து சைலண்டாக இருங்க சரியா? ஃபோன்லாம் ஆஃபில் தானே இருக்கு. ஆமாம். இங்கே பாருடி, ஒழுங்காக கொடுக்கறத சாப்பிட்டு ஒழுங்காக அமைதியாக இருக்க, இல்லைன்னா என்ன ஆகும் தெரியும்ல? மேடம், எப்படி சாப்பிட வைக்கணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க. வரேன். சரி, நான் ஃபோன் பண்ணுறேன். டே இரு, அவங்க போயிட்டாங்களா, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்லைன்னு வச்சுக்க, நம்மளையும் சேர்த்து கொத்தா தூக்கிடுவாங்கடா. அண்ணா, நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கண்டிப்பாக உங்கள் சிஸ்டர் மேரேஜ் நாங்களே பண்ணி வச்சிடறோம். என் அண்ணாட்ட சொன்னால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். அட போமா, காசுப்பட்டு தான் நாங்களே இங்கே வந்தோம். கடைசீட்டில் உன் நிலமையை பார்த்தா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. இல்லைண்ணா, கண்டிப்பாக எங்கள் அண்ணன்ட்ட சொன்னால் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சு போமா, அப்புறமேட்டு பேசிக்கலாம் எது வந்தாலும். எங்கேயாச்சும் போய் நாங்களும் சம்பாதிச்சுக்கிறோம் விடு, அதனால என்ன அண்ணா போயிட்டாங்களா? டேய், கண்டிப்பாக 2 ஆளை அந்த பொம்பளை விட்டுட்டு தான் போகுது. ஏன்னா சொல்லிடுச்சு, ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்புறம் என்கிட்டயும் ஒழுங்காக இருந்துக்கோங்க, 2 பேரை வர சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் போச்சு. அவங்க வரத்துக்குள்ளே இந்த பொண்ணை எப்படியாச்சும் பேசி அமுச்சு விட்டுரு, அதான் நமக்கு நல்லது. சரிண்ணா, நான் ஃபோன் பண்ணுறேன், எதுக்கும் நீ வெளில ஒரு கண்ணு வச்சுக்க. சரி, நான் போய் வெளில பார்த்துக்கிறேன், நீங்கள் சீக்கிரம் பேசிட்டு அவங்கள சீக்கிரம் வர சொல்லு. சரிண்ணா. ஹலோ. என்ன முன்ன யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சு, இப்போ யாரோ பேசுறீங்க நீங்க?
நான் அருண், அவளுக்கு அண்ணன் மாதிரி தான். அருணா? அம்மா உனக்கு அருண் யாராச்சும் தெரியுமா? தெரியும், அவங்களும் எனக்கு இன்னொரு அண்ணன் தான். ஏம்மா உனக்கு எத்தனை அண்ணம்மா? அதுவா, எனக்கு மொத்தம் என்னோட அண்ணன் சிவா அண்ணன், அப்புறம் விக்கி, அப்புறம் விக்ரம், அருண், 5. நல்ல வேலைம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். இல்ல அவனுக்கு 5 பேர் சேர்ந்து எங்களை வெளுத்து வாங்கினா நாங்க என்ன ஆவறது? ஹலோ. சொல்லுங்க. சரி, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நாங்கள் உடனே வரோம். இல்லை நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டுருங்க, நாங்கள் வந்துடுறோம். சரிங்க, நான் அனுப்பிச்சு விட்டுறேன். வந்துருவாங்கம்மா. வந்ததும் நீ பார்த்து பத்திரமா போயிரு, சரியா? உங்களை ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா? நாங்க பாத்துக்கிறோம்மா, நீங்க பார்த்து போங்க, சரியா? என்னடா பேசிட்டியா? இதெல்லாம் பேசிட்டு நான் வந்துருவாங்க. சரிடா. அந்த 2 பேர் வேற எவன்னு தெரில, எந்த ஏரியான்னு தெரில. அதுக்குள்ளே சீக்கிரம் தப்பிச்சிட்டா பரவாயில்ல. ம் சரிடா, இப்போ என்ன பண்ணுறது? விக்கி, நீ போய் நிதிஷ்ட சொல்லி அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்துரு. நாங்கள் 3 பேரும் வந்துடுறோம், சரியா? டே மச்சான், இத்தனை பேர் போகணுமாடா? போனதும் அமுச்சு விட்டுற போகிறாங்க. அப்படி மட்டும் சாதாரணமாக நினைக்காத. சப்போஸ் அதுவே ட்ராப்பாக இருந்தா? சரிடா, நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். நாங்களும் வரோம். எதுக்கு உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் நாங்கள் கஷ்டத்தில் மாட்டிக்கிறதுக்கா? என்னன்னா, நாங்களும் பொண்ணு துர்கா பாவம்ல, அவள் தனியாக தானே இருப்பா. நீங்கள் எல்லாம் பசங்களாக தானே போகிறீங்க. ஏ நிக்கி, நாங்களாம் அவளுக்கு அண்ணனுங்க. டேய். சரி, சக்தியை தவிர. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகலாம், சரியா? அருண், எல்லாரும் சேஃபாக இருங்க. சரிடி செல்லக்குட்டி, நான் பார்த்துக்கிறேன். டே அண்ணா, பார்த்து வாங்க எல்லாரும், சரியா? சரி நிக்கி, சரி நான் போயிட்டு வரேன். ம். எப்படியாச்சும் துர்கா சேஃபாக வந்துடணும்டி. ஆமாம், கவலைப்படாத, இத்தனை பேர் போகிறாங்கல்ல, கண்டிப்பாக சமாளிச்சிருவாங்க. ம். இந்த பாய்மா இந்த ரூம்லயே இரு, வெளில வந்துடாத, சரியா? ஆனால் எதுக்குண்ணா? ஏமா திடீர்னு கிளம்புக்குள்ள அந்த 2 பேர் வந்துட்டானுங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த ரூம்ல தான் இருக்கா, போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட நாங்கள் போய் சாப்பாடு வந்துட்டு ஏமாத்திட்டு நாங்கள் தப்பிச்சிருவோம். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போ நானு? நீயும் நாமா இதோ உன்னோட 5 அண்ணனுங்க இருக்கானுங்களே, எப்படியும் வந்துருவானுங்க. நாங்கள் போய் வெளில பார்த்துட்டு இருக்கோம் அவனுங்க வரானுங்களா இல்லையான்னு. ம், சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா, நாங்கள் வெளில போய் பார்த்துக்குறோம், சரியா? எந்த சத்தமும் போடாமல் இங்கேயே இரு. ம், சரிங்கண்ணா. என்னடா இது, இந்த மாதிரிலாம் இடம் நம்ம ஊரில் இருக்கா என்ன? பார், நமக்கு தெரியல, உங்கள் அம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அவங்க என்னோட அம்மான்னு சொல்லாதடா சிவா. சரி வாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே தான் போய் பார்ப்போம். யாருண்ணா இவங்க? புதுசாக இருக்கு. அதானே. ஆமாம், அந்த பொம்பளை 2 பேர்த்து தானே அனுப்புவோன்னு சொன்னுச்சு. 3 பேர் வந்திருக்கானுங்க. என்னதானே நடக்குதுங்க? சரி இரு போய் கேட்டு பார்ப்போம். ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நாங்கள் துர்காவோட அண்ணனுங்க. ஓ அப்படியா? ஆனால் நாங்கள் இப்போ தானே பேசணும், வேற யாரோ பேசினாங்களே, அருண் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவன் எங்கள் ஃப்ரெண்டு தான், அவனும் வந்துடுவான் இப்போ. துர்கா எங்க? வாங்க, உள்ளதான் இருக்காங்க. கடவுளே, எப்படியாச்சும் நாங்கள் எல்லாருமே சேஃபாக திரும்ப போயிடணும். துர்கா, அண்ணா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எங்கள் அம்மா உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு ரொம்ப பயந்தானா. ஏய் துர்கா, அதானே வந்துட்டேன்ல, இங்கே பாரு, அழாத, சரியா? ம், சரிண்ணா. விக்கி. சரிடி, அழுவாத, நல்லாவே இல்லை உன் மூஞ்சி. ம். சிவாண்ணா. என்ன துர்கா, போய் வீடியோ கேம் விளையாடலாமா? ம். சரி, இங்கே நிக்காம கிளம்பிடலாமா? அண்ணா, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அதுக்காக அவங்க தங்கச்சி கல்யாணத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்கண்ணா. இல்ல அப்படிலாம் எதுவும் வேணாம். உன்னை பார்க்க எங்க தங்கச்சி மாதிரியே இருந்துச்சுன்னு தான் நாங்கள் காப்பாற்றணும், மற்றபடி வேற எதுவும் வேணாம். அட, என் தங்கச்சி சொல்லிட்டால, கண்டிப்பாக உங்களோட சிஸ்டர் மேரேஜ் நாங்களே பண்ணி வைக்கிறோம். இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் வேண்டாம். அட என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எங்கள் 2 பேரோட வாழ்க்கையவே காப்பாற்றிருக்கீங்க. இல்லை பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் என்னதான் வேலை பார்க்குறீங்க? அட ஏன் சார், நாங்களாம் எந்த வேலையும் பார்க்கல, சும்மா அப்படி ஏதோ கூப்பிட்டா போவோம், அவ்வளோதான். சரி, உங்களுக்கு வேலை நான் வாங்கி தரேன், உங்கள் சிஸ்டரோட மேரேஜையும் நான் பண்ணி வச்சிடுறேன், சரியா? என்ன, எங்களுக்கு வேலை மட்டும் வேணாம் கொடுங்க, மற்றபடி வேற எதுவும் வேணாம். அதெல்லாம் இல்லை, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரிங்களா? வாங்க போகலாம். சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அட, நீங்கள் எங்களுக்கு பண்ணதை விட நாங்கள் பண்ணுறது ஒன்றும் பெருசு இல்லை, வாங்க போகலாம்.
சரி இப்படியே நின்று பேசிட்டு இருக்க வேணாம். அந்த பொம்பளை ஆல்ரெடி 2 பேரை வேற வர சொல்லியிருக்குங்க. அவங்க வரத்துக்குள்ள நம்ம தப்பிக்கணும். டேய் அப்படின்னா வாங்கடா சீக்கிரம் போலாம். டேய் அண்ணா, ஒருவேளை இவனுங்க தானா? பார்த்தாலே தெரியல, இவனுங்க தான். டேய் என்னடா நடக்குதுங்க? என்ன இத்தனை பேர் இருக்காங்க? டேய் அங்க பாரு, அந்த பொண்ணை தானே பாத்துக்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படின்னா எஸ்கேப் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ யார் நீங்க? வழி விடுங்க. தாராளமா போங்க, ஆனா அந்த பொண்ணை விட்டுட்டு போங்க. இத பாருங்க, அந்த பொண்ணை விட்டுருங்க. நாங்களாம் இப்ப வெளில போறோம். அப்படியா? நீங்க தானடா அது அந்த பொண்ணை பாத்துக்க சொல்லி ஆல்ரெடி இங்கே இருந்தவங்க? எப்படி நான் எங்களை தாண்டி போறீங்கன்னு நானும் பாக்குறேன். துர்கா நீ பின்னாடியே இரு சரியா? ஓ, மோத போறீங்க. சரி வாங்கடா பாத்திரலாம்.